ஏதோ ஒரு பழமொழி இருக்குது, தவளை தன் வாயால் கடுன்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி தான் ஆயிருக்கு. இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து பாரு கொஞ்சம் பேஷண்ட்டாக இருந்தாங்க. சபரி பாரு பிரச்சனை இருக்கு இல்லையா, இவங்க 2 பேரும் ஃபைட் பண்ணாங்க. அந்த விஷயத்தில் வந்து பார்வதியை ரொம்ப மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ண மாதிரி எனக்கு தோணிடுச்சு. ஆனால் அதெல்லாம் இப்போ கெடுக்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க பாரு இன்றைக்கி லைவில். இந்த விஷயம் வந்து எந்த அளவுக்கு வந்து வெடிக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வீக்கெண்டில் தான் பார்க்கணும். நாளைக்கு விஜய் சேதுபதி வந்து இந்த மாதிரி ஆட்கள் வந்து நம்ம ஷோக்கு வேணான்னு சொல்லிட்டு முடிவெடுத்தா கூட தப்பு இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சீரியஸான ஒரு பிரச்சனை போயிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நாமினேஷன் டாஸ்க், அதாவது பெஸ்ட் பெர்ஃபார்மர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டைமில் வாட்டர்மெல்ல வந்து அரோரா வந்து நாமினேட் பண்ணாங்க. இவருக்கு இனிமேல் லவ் கண்டென்ட்டே கொடுக்காதீங்க, எல்லா பொண்ணுங்களையுமே வந்து லவ் கண்டென்ட்டாக தான் யூஸ் பண்ணுறாங்க. ராஜா டாஸ்கில் வந்து இவங்க அந்த புறத்தில் இருக்கிற தோழி மாதிரி தான் வந்து எங்களெல்லாம் பார்த்தாங்க. என்னை வந்து அரோரா நீ வந்து இந்த திராட்சை ஊட்டி கொடு, ஆப்பிள் ஊட்டி கொடுன்னு சொல்லிட்டு இரிட்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இனிமேல் தயவு செஞ்சு பிக் பாஸ் இவருக்கு வந்து லவ் கண்டென்ட் பண்ணுற மாதிரி டாஸ்க்கு கொடுக்காதீங்க, நீங்கள் கொடுக்கலனா கூட அவர் இதுதான் வந்து இந்த வீட்டில் பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லிட்டு அரோரா சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது வாட்டர்மெலன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதெல்லாம் வந்து லிவிங் ஏரியாவில் நடந்த விஷயம். வாட்டர்மெலன் வந்து சொல்கிறாங்க, நான் வந்து யாருமே வந்து ஃபோர்ஸ் பண்ணலாம் வந்து என் கூட வந்து நடிக்க வைக்க, நீயும் என் கூட அந்த மாதிரி தானே நடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு திவாகர் ஒரு வார்த்தையை விடுறாரு. இதுதான் வந்து பிரச்சனை. இந்த பிரச்சனை வந்து திவாகருக்கும் அரோராக்கும் இருக்கிற பிரச்சனை. இதில் பாரு எதுக்கு உள்ளே வந்தாங்க அதுதான் தெரியல. திவாகர் வந்து என்ன சொன்னார்னா, எக்ஸாக்ட்லி நீயும் தானே ஆபாசமாக பண்ண அந்த மாதிரி ஒரு வேர்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு பாரு என்ன சொல்கிறாங்கன்னா, பரவாயில்ல, ஆனால் பாரு என்ன பண்ணாங்க, எல்லோரும் முன்னாடியும் வந்து நீயும் தான் வந்து அந்த மாதிரி ஆபாசமாக பண்ணியிருக்கன்னு சொல்லிட்டு பாரு வந்து வார்த்தையை விட்டுட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஸோ பாரு என்ன சொல்கிறாங்கன்னா, பிளாக் டாஸ்கில் வந்து அரோரா வந்து எப்படி செங்கல் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இதுக்கு வந்து எல்லாருமே வந்தால் தான் நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு பாரு சொன்னாங்க. இது பர்சனலாக சொல்லாமல் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு அதுக்கப்புறமேட்டு வந்து பாரு சொல்கிறாங்க. திவாகர் நிற்கும்போது அவர் தான் வந்து அடுத்து ஆடணும், ஆனால் இந்த செங்கல் எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு நீ வந்து ஒரு ஆக்ஷன் ஒன்று காமிச்ச, 2 செங்கல், அதுக்கு நடுவில் இன்னொரு கல், அந்த மாதிரி வந்து காமிச்ச. இது வந்து உனக்கு தெரியலையா ஆபாசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து நான் சொல்ல மாட்டேன், இதோட எக்ஸ்ப்ளனேஷன் நீங்களே யோசிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து பிரச்சனை. ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம ஷோக்கு வந்து வெளியே எதிர்ப்புகள் வந்து இப்போ நிறைய இருக்குது இந்த சீசனில். எஸ்பெஷலி யாருமே ஒழுங்காக இல்லை, ரொம்ப ஆபாசமாக பேசுகிறாங்க, டபுள் மீனிங், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. இதுக்கு நடுவில் இந்த ஒரு பிரச்சனை மாட்டிகிட்டு இருக்குது. இப்போ இது வந்து கண்டிப்பாக பாரு திவாகருக்கு வந்து பேக் ஃபயர் தான் ஆகும். ஏன்னா இப்போ அரோராக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது திவாகர்கிட்ட அவங்களுக்குள்ளே பேசி முடிச்சுக்கிட்டோம். இப்போ பாரு வந்து யாரும் வந்து இதை ஒப்பீனியன் சொல்ல கூப்பிடலையே. அப்போ இவ்வளோ நாள் ப்ளே பண்ணாங்க இல்லையா, ஸோ இதெல்லாம் வந்து வேஸ்ட் ஆகிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். இனிமேல் எல்லாமே விஜிஎஸ் கையில் தான் இருக்குது. பிக் பாஸ் டீம் என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதிரடியாக வந்து இப்போ ஆபாசமாக பேசுகிறவங்களாம் தூக்கணும், அந்த மாதிரி ஒரு முடிவெடுத்தால் கண்டிப்பாக பாரு திவாகர் இவங்களெல்லாம் வந்து தூக்கி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ இதுதான் விஷயம் நடந்தது மக்களே. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள்.